வர வழியில ஒரே டிராபிக். ஆமா, கதிர் சார பாக்க போனியே, என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன் தானோ, என்னாச்சு? என்ன இங்க ஹோட்டல் நடத்தாதீங்க, இங்க வராதீங்க, அது இதுன்னு போய் சொல்லிட்டு வந்தியா? ஆமா, அவர் ஏன் நான் போற இடத்துக்கே என்ன சுத்தி சுத்தி வரட்டு இருக்க? அப்படி இருக்கும்போது தினமும் பாத்துக்கிறதும் சந்திச்சுக்கிறதும் சாதாரண ஒரு விஷயம். சரி, உனக்கு இவ்வளவு கோவம் வருதுல்ல, அப்போ நாளையில இருந்து நிலாவுக்கு நீ ஆட்டோ ஓட்ட போவாத. அது மட்டும் என்னால முடியாது. அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவ? அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா மொத்த குடும்பத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். நிலாவுக்கு நீ வண்டி ஓட்டணும், ஆனா கதிர் சார் குடும்பத்துல யாரும் உன்னை சுத்தி வரக்கூடாதுன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு தானோ? சரி, வெளிப்படையாவே உன்ட்டு நான் உனக்கு கேக்குறேன், நீ பயப்படுறியா? பயப்படுறேனா? நான் எதுக்கு பயப்படணும்? இல்ல, அடிக்கடி கதிர் சார பாக்குறோம், பேசுறோம், நாளை பின்ன உன் மனசுல அவரை பத்தின என்ன வந்துடும் பயப்படுறியா? ஸ்டெல்லா, என்னதானா இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? எப்ப வந்து நீ இங்க வந்து தனியா உட்காந்துருக்கிற? இல்ல, வெளியில மழையா இருந்துச்சு, சவாரி போறப்போ கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், அதுல லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் வீட்டுக்கு போலான்னு வந்துட்டேன். ஏ ஆமா, தனியா உட்காந்து அழுதுங்கிறியா? நான் அழுதேனா? என்னத்த சொல்றீங்க? நான் எதுக்கு அழணும்? நான் ஒன்னும் அழலையே. ஏய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல நீ அழுதுங்கிறேன்னு. என்ன விஷயம் சொல்லு. ஏய், இங்க பாரு, சொல்லு. இன்னத்து கழுவுற? ஆத்தகிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு? இங்க பாரு, சொல்லு. இன்னத்து கழுவுற? ஆத்தகிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயமா இன்னைக்கு எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல சின்னதா ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே எழுந்து வந்துட்டேன். சண்டை போட்டுட்டேன்னு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான். அப்படி என்ன வாக்குவாதம் உனக்கு? இல்ல, ஆட்டோ ஸ்டாண்ட் விஷயமா எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. ஓ, ஆட்டோ ஸ்டாண்ட் விஷயமா? நான் கூட வேற என்ன நினைச்சிட்டேன்.